அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி நேயர்களே, உங்களோட வாழ்க்கையில இனிமேல் நடக்க போற விஷயங்களை நினைச்சு நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. குறிப்பா இந்த ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் மிகப்பெரிய அளவுல மாறப்போகுது. ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு என்னடா வாழ்க்கை இதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை காத்திருக்கு. உங்க வீடு தேடி அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற பெயர் கொண்ட ஒரு நபர் வரப்போறாரு. அவர் மூலமா உங்க வாழ்க்கையில 3 மிகப்பெரிய சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. இதை இந்த உலகத்துல யாராலையும் தடுக்க முடியாது. நான் ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, மிதுன ராசிக்காரர்கள் கடந்த சில வருஷங்களாவே கடாத பாடுபட்டுட்டீங்க. தொட்டலெல்லாம் தோல்வி நம்பினவங்க, துரோகம், பொருளாதாரத்துல கடுமையான நெருக்கடின்னு ரொம்பவே சோர்ந்து போயிருக்கீங்க. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா உங்க ராசிக்கு விடிவு காலம் பிறக்க போகுது. ஜூன் 15க்கு மேல கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா திரும்பும் போது உங்க தலைவிதியே தலைகீழா மாறப்போகுது. குறிப்பா அந்த அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற பெயர் கொண்ட நபர் உங்களுக்கு தெரிஞ்சவரா இருக்கலாம், இல்ல உங்க சொந்தக்காரரா இருக்கலாம், அல்லது முற்றிலும் முகம் தெரியாத ஒரு புதிய நபரா கூட இருக்கலாம். ஆனா அவரு உங்க வீட்டு வாசப்படியை விதிக்கிற அந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ஷ்ட கதவு திறக்க போகுது. நீங்க இது வரைக்கும் யாருக்கெல்லாமோ உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாருமே திரும்பி பார்த்திருக்க மாட்டாங்க. தனிமரமா நின்னு கண்ணீர் விட்ட நாட்கள் எத்தனையோ இருக்கு. ராத்திரி தூக்கம் இல்லாம நாளைக்கு எப்படி கடனை அடைக்க போறோம், குடும்பத்தை எப்படி காப்பாத்த போறோம்னு ஏங்கி தவிச்சிருப்பீங்க. இனி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரவே வராது. கிரக அமைப்புகள் இப்போ உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான அரணை உருவாக்கி கொடுத்திருக்கு. இந்த அப்படிங்கிற நபர் சாதாரணமா உங்க வாழ்க்கையில வரப்போறது இல்ல. அவர் ஒரு மிகப்பெரிய செய்தியோட அல்லது ஒரு பெரிய வாய்ப்போட தான் உங்களை தேடி வருவார். அவர் வந்த பிறகு நடக்க போற அந்த முதல் சம்பவம் என்ன தெரியுமா? உங்களுடைய பொருளாதார ரீதியான சிக்கல்களை அடியோடு மாத்த போற ஒரு விஷயமா தான் அது இருக்கும். இத்தனை நாளா இழுபறியா இருந்த ஒரு விஷயம் கைக்கு எட்டியும் வாய்க்கு எட்டான போன ஒரு பணம், அல்லது நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தொழில் வாய்ப்பு இந்த நபர் மூலமா உங்களுக்கு சுலபமா கிடைக்கும். இத கேட்கும் போதே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா இதுதான் நிதர்சனமான உண்மை. மிதுன ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே புத்திசாலித்தனம் அதிகம். ஆனா அதை சரியான நேரத்துல பயன்படுத்த முடியாதபடி உங்களை சுத்தி ஒரு மாயலை இது வரைக்கும் இருந்துச்சு. அந்த வலை இப்போ சுக்கு நூறாக அறுவடை போகுது. உங்களுடைய மனசுக்குள்ள 1000 ஆசைகள், கனவுகள் இருக்கலாம். சொந்தமா ஒரு வீடு கட்டணும், நல்ல வண்டி வாங்கணும், குழந்தைங்களை நல்லபடியா படிக்க வைக்கணும்னு பல கனவுகளை மனசுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் நிறைவேறுமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ள அடிக்கடி வந்திருக்கும். ஆனா ஜூன் 15க்கு பிறகு நீங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாமே ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையதா மளமளன்னு நடக்க ஆரம்பிக்கும். அந்த நபர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா, ஒரு கூண்டுகோலா செயல்படுவார். அவர் சொல்ற ஒரு வார்த்தை அல்லது அவர் செய்யற ஒரு சிறு உதவி உங்க வாழ்க்கையோட பாதையே ஒட்டுமொத்தமா மாற்றி அமைக்கும். சிலருக்கு அவர் மூலமா வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட தேடி வரலாம், அல்லது உள்ளூர்லயே ஒரு பெரிய தொழில் முதலீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். நீங்க இனிமே எதுக்கும் பயப்பட வேண்டாம். இதுவரைக்கும் உங்களை கேலி செஞ்சவங்க, இவனால ஒண்ணும் முடியாதுன்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் வாய் அடிச்சு ஆச்சரியப்பட்டு பார்க்கிற அளவுக்கு உங்க வளர்ச்சி அபரிமிதமா இருக்க போகுது. உங்க ராசிநாதன் புதன் உங்களுக்கு முழு பலத்தோட அருள் புரியும். இந்த நேரத்துல குரு பகவானோட பார்வையும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா அமைஞ்சிருக்கு. அதனால நீங்க எதை தொட்டாலும் அது மாறும் பொற்காலம் இது. இந்த 3 சம்பவங்கள்ல முதல் சம்பவம் பணவரவு மற்றும் தொழில் முன்னேற்றம் பத்தி சொல்லிட்டேன். அடுத்து நடக்க போற 2வது சம்பவம் உங்க குடும்ப சம்பந்தப்பட்டுதான் இருக்கும். ரொம்ப நாளா குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள இருந்த தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் எல்லாமே பனி போல மாயமா மறைய போறது. அந்த நபர் உங்க குடும்பத்துல ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருப்பார். ஒருவேளை அவர் உங்க குடும்ப நண்பரா இருந்து உங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்க ஒரு நல்ல முடிவை எடுத்து கொடுப்பார். இல்லைன்னா அவர் கொடுக்கற ஒரு சின்ன ஆலோசனை உங்க மனசுல பல வருஷமா இருக்கிற பாரத்தை அப்படியே இறக்கி வைக்கும். மிதுன ராசி அன்பர்கள் ரொம்பவே மென்மையானவங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப மனசு மடைஞ்சு போயிடுவீங்க. ஆனா இனிமே உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நேர்மறையான ஆற்றல் அரண் போல இருக்க போறது. உங்களுக்குள்ள ஒரு புது தைரியமும் தெம்பும் திறக்கும். அந்த நபர் உங்க வீட்டுக்கு வந்த அன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு ரொம்ப அமைதியான நிம்மதியான தூக்கம் வரும். அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும் போது உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிச்ச உணர்வு உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். தள்ளிப்போன சுபகாரியங்கள் எல்லாமே இனிமே எந்த தளங்களும் இல்லாம நடக்கும்.
உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த இருள் விலகி ஒரு பிரகாசமான ஒளி வீச போறது. சொந்த பந்தங்கள் மத்தியில உங்களுக்கு இருந்த கெட்ட கேறு மாறி எல்லாரும் உங்களை கொண்டாடுற நிலைமை வரும். இந்த பெயர் கொண்ட நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு பெரிய அதிர்ஷ்ட தேவதைய கூடவே கூட்டிட்டு வர போறாருன்னு தான் சொல்லணும். குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்சவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரும். வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு நிம்மதியே இல்லைன்னு புலம்புனவங்களுக்கு இனிமே வீடு ஒரு கோவில் மாதிரி அமைதியா மாறப்போகுது. உங்களை புரிஞ்சுக்காம தூரமா போன உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. உங்க மேல தப்பு இல்லைன்னு அவங்களே உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை கூட உருவாகும். இதுக்கெல்லாம் காரணம் உங்க ராசியில ஏற்பட போற அந்த மிகப்பெரிய கிரக மாற்றம் தான். அடுத்ததா உங்க உடல் ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் வரப்போகுது. ஏதோ ஒரு நோய் நம்மள புடிச்சுக்கிட்டோமோ இல்ல ஏதோ ஒரு கண் திருஷ்டி நம்ம குடும்பத்துல இருக்கோன்னு நீங்க ரொம்பவே குழம்பி போயிருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்க உடம்பும் மனசும் ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை. அந்த அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போற மன அமைதி உங்க உடம்புல இருக்கிற பாதி வியாதிகளை அப்படியே குணமாக்க போகுது. ரொம்ப நாளா ஒரு சரியான வைத்தியம் கிடைக்காம கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த நபர் மூலமா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த வாட்டம் போய் ஒரு புது தேஜஸ் பொழிய போகுது. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது சுறுசுறுப்பு உங்க உடம்புல ஒட்டி கொள்ளும். எதையோ சாதிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ள பிறக்கும். மூணாவது ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா? அது உங்களுடைய சமூக அந்தஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம். இத்தனை நாளா 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு அமையிலையே, ஊருக்குள்ள நமக்குன்னு ஒரு மரியாதை இல்லையேன்னு ரொம்பவே உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த 3வது சம்பவம் நடக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிற ஒட்டுமொத்த ஊரும் உங்களை அண்ணாந்து பார்க்க போகுது. உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையும் ஒரு தனி செல்வாக்கும் பிரம்மாண்டமா உருவாக போகுது. நீங்க ஒரு சாதாரண ஆளா இருந்தா கூட ஒரு பெரிய பதவியோ அல்லது ஒரு பெரிய பொறுப்போ உங்களை தேடி வரப்போகுது. 10 பேர் உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்பவே உயரப்போகுது. நீங்க சொல்லுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. அந்த அப்படிங்கிற நபர் உங்களுக்கு கொடுக்க போற அந்த 3வது ஆச்சரியம் உங்க தலைமுறைக்கே ஒரு பெரிய சொத்தா மாறப்போகுது. இது ஏதோ காத்துல விடுற வார்த்தை கிடையாது. உங்க ஜாதகத்துல கிரகங்கள் ரொம்ப வலிமையா உங்களுக்கு சாதகமா நின்னு சொல்ற ஒரு அசைக்க முடியாத உண்மை. மிதுன ராசி அன்பர்கள் எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு திரும்ப கிடைச்சது என்னவோ கஷ்டமும் வேதனையும் அவமானமும் தான். அத கண்ணீருக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பரிசை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரப்போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க மனசை ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க. வரப்போற அந்த வாய்ப்பை ரொம்ப சரியா கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப கூர்ந்து கவனிங்க. ஏன்னா அதிர்ஷ்டம் எந்த ரூபத்துல வேணாலும் எப்படி வேணாலும் அந்த நபர் மூலமா உங்க கதவை தட்டும். இந்த அப்படிங்கிற நபர் சாதாரணமா உங்களை கடந்து போயிட மாட்டார். அவர் உங்ககிட்ட பேசுற அந்த முதல் வார்த்தையிலேயே உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாவதை மிக உணர முடியும். நீங்க நினைக்கலாம், எப்படி இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கை ஒரே ஒரு ஆள் வர்றதுனால மாறிடுமான்னு. ஆனா அதுதான் உண்மை. கிரகங்கள் ஒருத்தருக்கு யோகத்தை கொடுக்க நினைக்கும் போது அது நேரடியா வானத்துல இருந்து குதிக்காது. நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள் மூலமா தான் அந்த நன்மைகள் நம்மள வந்து சேரும். அந்த வகையில தான் இந்த நபர் ஒரு தூதுவன் மாதிரி உங்க வாழ்க்கையில நுழைய போறார். அவர் கொடுக்க போற ஒரு யோசனை அல்லது அவர் உங்களை அறிமுகப்படுத்தி வைக்க போற ஒரு இடம் உங்க மொத்த கடனையும் அடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பணமழைய உங்க தலையில பொட்ட போகுது. இத நீங்க அனுபவபூர்வமா உணர போற காலம் ரொம்ப தூரத்தை இல்ல. ஜூன் 15க்கு மேல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது அனுபவமா தான் இருக்க போகுது. முக்கியமா நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களை எப்படா தூக்கி எறியலான்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில நீங்க ஒரு ராஜாவா வலம் வர போறீங்க. உங்க மேல வீண் பழி சுமத்தினவங்க, உங்க உழைப்பை திருடி மேலிடத்துல நல்ல பேர் வாங்கினவங்க எல்லாரும் உங்க கண் முன்னாடியே தலைகுனிய போறாங்க. அது பெயர் கொண்ட நபர் உங்க தொழில அல்லது வேலையில ஒரு முக்கிய பங்கு வகிக்க போறார். அவர் ஒருவேளை உங்க புது மேலதிகாரியா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வியாபார வாய்ப்பை கொடுக்க போற வாடிக்கையாளரா இருக்கலாம். அவர் வந்த பிறகு உங்களுக்கு கிடைக்க போற அந்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு நீங்க கனவுல கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே பெருசா இருக்கும். உங்க திறமைக்கு இத்தனை நாளா கிடைக்காத அந்த அங்கீகாரம் இப்போ முழுசா கிடைக்க போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்ச இடங்கள் கூட இப்போ உங்க தேடி வந்து அதிக சம்பளம் கொடுத்து கூப்பிடுற நிலைமை வரப்போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களும் இருக்கு. அதிர்ஷ்டம் தேடி வரும்போது அதை தட்டி விடவும் சில எதிரிகள் காத்துட்டு இருப்பாங்க.
உங்க வளர்ச்சி பொறுக்காம உங்களுக்கு நெருக்கமா இருக்கிற மாதிரியே நடிச்சு உங்க குழப்பத்தை அதிகமாக்க சில பேர் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அந்த 6 நபர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருந்து இந்த மாதிரி கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துவார். அவர் உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு முகத்திலேயே கிழிச்சு காட்டுவார். உங்க கண்ணை மூடிட்டு இருந்த அந்த இருள் விலகி எல்லாமே கழிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். சொத்து தகராறு இல்லைன்னா நீதிமன்ற வழக்குன்னு பல வருஷமா இழுத்துட்டு இருந்த பிரச்சனையில கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரப்போகுது. அதுல வரப்போற ஒரு பெரிய தொகை உங்க எதிர்கால சந்ததிக்கு ஒரு பெரிய அடித்தளமா அமைய போகுது. இந்த ஜூன் 15க்கு பிறகு நடக்க போற மாற்றங்கள் எல்லாமே சும்மா கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு போறது கிடையாது. இது உங்க வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான அஸ்திவாரத்தை போட போகுது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கிதான் இருக்கும். உங்க ராசிக்கு இருக்கிற அந்த அசாத்தியமான ஈர்ப்பு விசை இப்போ பல மடங்கு அதிகமாக போகுது. நீங்க பேசும்போது எல்லாரும் அப்படியே மயங்கி போய் கேட்பாங்க. உங்க பேச்சுக்கு அவ்வளவு ஒரு வலிமை வரப்போகுது. குறிப்பா வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த நேரம் ஒரு பொற்காலம். கடையில வியாபாரம் சுத்தமா படுத்துருச்சுன்னு புலம்புனவங்க இனிமே மூச்சு விட கூட நேரம் இல்லன்னு அவ்வளவு பிஸியா வேலை பார்க்க போறீங்க. பணம் உங்க பல்லாப்பெட்டியில விழுந்துகிட்டே இருக்கும். அதையெல்லாம் எண்ணி வைக்கவே உங்களுக்கு தனி ஆள் தேவைப்படும் அளவுக்கு வியாபாரம் களை கட்ட போகுது. அது மாற்றம் சும்மா சாதாரணமா போற விஷயம் கிடையாது. அந்த 6 அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற மன தைரியம் உங்களை ஒரு புது மனுஷனாரே உருமாத்த போகுது. இத்தனை நாளா நம்மளால முடியுமான்னு தயங்கி நின்ன இடத்துல இனிமே அடிச்சு தூக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாரி உங்களுக்குள்ள வரப்போகுது. உங்களுக்குள்ள ரொம்ப காலமா தூங்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய திறமைய அந்த நபர் தட்டி எழுப்ப போறார். நீங்க பல வருஷமா உசுர கொடுத்து உழைச்ச ஒரு பைசாருக்கு கூட பிரயோஜனம் இல்லாம போயிருக்கலாம். அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் இனி உங்க வாழ்க்கையில சத்தியமா வரவே வராது. உங்க உழைப்புக்கான பலன் இப்போ வட்டியும் முதலுமா உங்களை தேடி வரப்போகுது. குறிப்பா நீங்க சொந்தமா ஒரு இடம் வாங்கணும், இல்ல ஒரு சின்னதா வீடு கட்டணும்னு ரொம்ப நாளா கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான அஸ்திவாரம் இந்த ஜூன் 15க்கு மேல ரொம்ப பிரம்மாண்டமா விழப்போகுது. அந்த நபர் உங்களுக்கு செய்ய போற உதவி உங்க தலைமுறையே மாத்தி எழுத போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட பேசுற விதமே இனிமே அடியோடு மாறப்போகுது. உங்களை பார்த்தா முகம் சுழிச்சு விலகி போன சொந்த பந்தம்லாம் இப்போ உங்க வீட்டு வாசல்ல பாத்து கிடக்க போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பெருமையா இருக்கும். அது உலகமே வெற்றி பெற்றவங்க பின்னாவதான் போகும் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையை நீங்க உங்க கண்கூடா பார்க்க போறீங்க. அந்த ஆர் அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற நபர் உங்களுக்கு வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் கொண்டு வர போறது இல்ல, உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நிரந்தரமான பாதுகாப்பையும் சேர்த்துதான் கொடுக்க போறார். அவர் மூலியமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த சமூக அங்கீகாரம் உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. நீங்க எந்த இடத்துல அசிங்கப்பட்டீங்களோ, எந்த உறவுகள் உங்களை தூக்கி எறிஞ்சாங்களோ அதே இடத்துல உங்களுக்கு மாலையிட்டு மரியாதை செய்ய போற ஒரு பிரம்மாண்டமான திருப்பம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லால உங்க குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு முழுமையா கிடைக்க போற ஒரு பொன்னான காலகட்டம் இது. பல வருஷமா குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாம இல்ல ஏதோ ஒரு வேண்டுதலை நிறைவை ஏற்ற முடியாம ஒரு பெரிய மனக்குறை உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த தடைகள் எல்லாம் இப்போ சுக்குநூறா உடைய போகுது. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்களுக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டியா கூட இருந்து உங்க பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்க போறார். நீங்க மனதார வேண்டிக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் ஒன்னொன்னா உங்க கண் முன்னாடி நடக்கும்போது கடவுள் உண்மையில நம்ம கைவிடல, நம்ம கூடதான் இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை உங்களுக்குள்ள பொங்கி எழும். உங்களை சுத்தி இருந்த அந்த கண் திருஷ்டி கெட்ட சக்திகள் எல்லாமே இனி உங்களை விட்டு காது போரும் ஓடிடும். உங்க குடும்பத்துல இனிமே எப்பவுமே ஒரு மங்களகரமான சந்தோஷமான சூழ்நிலை நிலைச்சிருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாவே ரொம்ப வெள்ளந்தி. யார் என்ன சொன்னாலும் உடனே முழுசா நம்பிடுவீங்க. உங்க மனசுல கள்ளம் துளியும் கிடையாது. ஆனா அந்த நல்ல குணனே உங்களுக்கு பல நேரங்கள்ல பெரிய எதிரியா மாறி உங்களுக்கு பெரிய வழிகளை கொடுத்திருக்கு. கூடவே இருந்து சிரிச்சு பேசினவங்க முதுகுல புத்தன கதையெல்லாம் நினைச்சு நீங்க தனிமையில அழுத நொடிகள் ஏராளம். இனிமே அந்த மாதிரி ஏமாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. ஏன்னா இந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையும் பொழுது அவர் வெறுமனே அதிர்ஷ்டத்தை மட்டும் கொண்டு வர போறதில்ல, உங்க கண்ணை மூடி மறைச்சிட்டு இருந்த ஒரு பெரிய திரையையும் விளக்க போறார். உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிக்க நினைச்ச அத்தனை பேரோட சுயரூபமும் உங்க கண் முன்னாடி தெள்ள தெளிவா தெரிய போகுது. யார் நிஜமான நண்பன் யார் துரோகின்னு நீங்க ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிறீங்க.
அந்த நபர் உங்களுக்கு கொடுக்க போற அந்த தெளிவு உங்க எதிர்கால வாழ்க்கையில எந்த ஒரு தப்பான முடிவையும் எடுக்க விடாம உங்களை காப்பாத்த போகுது. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ஜூன் 15க்கு மேல உங்க ஜாதகத்துல நடக்கிற கிரக மாற்றம் ஒரு பிரம்மாண்டமான பணமழையை உங்க மேல பொழிய போகுது. ரொம்ப வருஷமா யாருக்கிட்டையாவது காசு கொடுத்து ஏமாந்து போயிருந்தீங்கன்னா அந்த பணம் எந்த ஒரு சண்டையும் சச்சரவும் இல்லாம தானா உங்க கைக்கு வந்து சேரும். உங்களை ஏமாத்தினவங்களே நேர்ல வந்து உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு காலச்சக்கரம் சொல்ல போகுது. வட்டிக்கு மேல வட்டி கட்டி வாழ்க்கையே இருண்டு போச்சுன்னு நினைச்சவங்களுக்கு ஒரு பெரிய புதையல் கிடைச்ச மாதிரி எங்கிருந்தோ ஒரு பெரிய பண உதவி தேடி வரப்போகுது. அந்த 6 நபர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா நின்னு இந்த பொருளாதார சிக்கல்கள்ல இருந்து உங்களை முழுசா மீட்டு வெளியே கொண்டு வருவார். உங்க வீட்டு இரும்பு பெட்டியில இனிமே காசு பணம் தங்க நகைன்னு நிறைஞ்சு வழிய போகுது. அந்த அளவுக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சிலருக்கு வெளிநாட்டுக்கு போகணும், அங்க போய் பெரிய அளவுல சம்பாதிக்கணும்னு ஒரு கனவு இருந்திருக்கும். ஆனா வெளிநாட்டு பயணத்துக்கான அனுமதி கிடைக்காமலோ இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ அந்த முயற்சி தொடர்ந்து தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். அந்த 6 பேர் கொண்ட நபர் உங்க வெளிநாட்டு கனவை நனவாக்குறதுக்கு ஒரு பெரிய கருவியா செயல்படுவார். அவர் மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தேடி வரும். எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா நீங்க நினைச்ச காரியம் கைகூடும். அங்க போன உடனே உங்க வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரும். உங்க குடும்பத்தை பத்தி இத்தனை நாளா தப்பா பேசினவங்க எல்லாம் நீங்க அடைய போற அந்த பெரிய உச்சி பறவையை பார்த்து வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. உங்க திறமைக்கு இனிமே வானம்தான் எல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. ரொம்ப வருஷமா சொந்த வீடு கட்டணும் இல்ல ஒரு சின்ன நிலமாவது வாங்கணும்னு சேர்த்து வச்ச காசு எல்லாமே ஏதோ ஒரு வகையில கரைஞ்சு போயிருக்கும். இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு வீண் செலவும் உங்களுக்கு வரவே வராது. ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க சொத்து பத்தின விஷயங்கள்ல ஒரு பெரிய பூகம்பனே வெடிக்க போறதுன்னு சொல்லலாம். ஆனா அது நன்மையான பூகம்பம். பல வருஷமா நீதிமன்ற வழக்கு அல்லது பஞ்சாயத்துன்னு இழுத்துட்டு இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனையில உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு தேடி வரப்போகுது. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் இதுல ஒரு பெரிய மாயத்தையே செய்ய போறார். அவர் கொடுக்க போற ஒரு சின்ன தகவல் இல்லனா அவர் மூலமா கிடைக்க போற ஒரு உதவி உங்க தலைமுறைக்கே ஒரு பெரிய சொத்தை மீட்டு தரப்போகுது. ரொம்ப நாளா விக்காம கிடந்த நிலம் திடீர்னு பல மடங்கு லாபத்துக்கு வித்து அதுல இருந்து ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வரப்போகுது. அந்த காசை வச்சு நீங்க உங்க கனவு இல்லத்தை ரொம்ப பிரம்மாண்டமா கட்டி முடிக்க போறீங்க. அடுத்ததா திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிற மிதுன ராசி இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம். ஜாதக பொருத்தம் சரியில்லை இல்ல ஏதோ ஒரு தோஷம் இருக்குன்னு சொல்லி தட்டி போன சுபகாரியங்கள் எல்லாமே இனிமே மலமலன்னு முடிவாக போகுது. ஆனா ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா தான் உங்களுக்கு ஒரு நல்ல வரம் அமைய போகுது. அவர் உங்களை தேடி வந்து ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து ஒரு சம்பந்தம் கொண்டு வருவார். அந்த கல்யாணம் உங்க அந்தஸ்த பல மடங்கு உயர்த்துற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது. காதல் விஷயத்துல ரொம்ப நாளா வீட்டுல சம்மதிக்காம போராடிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப வீட்டுல பச்சை கொடி காட்டிடுவாங்க. உங்களை புரிஞ்சுக்காம பிரிஞ்சு போன காதலர் கூட தன்னோட தப்ப உணர்ந்து மறுபடியும் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட பேச போறாங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அன்பான வாழ்க்கை துணை அமைஞ்சு உங்க குடும்ப வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா மாறப்போகுது. நீங்க எந்த ஒரு புது காரியத்தை தொடங்கினாலும் அதுல ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. முக்கியமா வியாபாரம் பண்றவங்க சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ராஜயோகம் தான். நீங்க போடுற ஒவ்வொரு சின்ன முதலீடும் பன்மடங்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகுது. உங்களை அழிக்கணும்னு நினைச்ச தொழில் எதிரிகள் எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போய் நிக்க போறாங்க. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்களுக்கு ஒரு பெரிய தொழில் கூட்டாளியா வரலாம், இல்லைன்னா ஒரு பெரிய வியாபார வாய்ப்பை உங்களுக்கு தேடி தரலாம். இது மூலமா உங்க வியாபாரம் உள்ளூர்ல மட்டும் இல்லாம வெளியூர் வெளிமாநிலன்னு ரொம்ப பெருசா வளர போகுது. உங்க கைக்கு வரப்போற அந்த பெரிய லாபத்தை வச்சு நீங்க தொழில பல புது ஆட்களை வேலைக்கு சேர்க்க போறீங்க. 10 பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்பவே பிரம்மாண்டமா உயர போகுது. இதெல்லாம் ஏதோ கனவு மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா இது எல்லாமே சீக்கிரமாவே உங்க கண் முன்னாடி நிஜமா நடக்க போற விஷயங்கள். ராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த நேரம் ஒரு விடிவெள்ளின்னு தான் சொல்லணும். வீட்டுல எவ்வளவுதான் மாடா முளைச்சாலும் யாருமே உங்களை ஒரு பொருட்டா மதிச்சிருக்க மாட்டாங்க. செஞ்ச வேலைக்கெல்லாம் குறைதான் கிடைச்சிருக்கும். புருஷனா இருந்தாலும் சரி, புகுந்த வீடா இருந்தாலும் சரி, உங்களை ஒரு வேலைக்காரியா தான் பார்த்திருப்பாங்களே தவிர ஒரு மனுஷியா கொஞ்சம் கூட மரியாதை கொடுத்திருக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள எவ்வளவு வலி இருந்தாலும் வெளியில சிரிச்ச முகத்தோட எல்லாரையும் சமாளிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனா அந்த காலம் எல்லாம் இனிமே மலை ஏறி போச்சு.
அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது உங்களுக்கான ஒரு தனி மரியாதைய அவர் தான் எல்லார் முன்னாடியும் நிலைநிறுத்த போறார். நீங்க செஞ்ச தியாகம், உங்களோட பொறுமை எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பரிசா உங்க வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சுக்க போறார். உங்களை தூக்கி வச்சு கொண்டாட போற ஒரு நேரம் இது. நீங்க யார் வம்பு தும்புக்கும் போக மாட்டீங்க. ஆனா உங்க நேர்மையும் உங்க திறமையும் பார்த்து பொறாம பிடிச்ச சில பேர் உங்களை பழி வாங்கணும்னே காத்துட்டு இருந்திருப்பாங்க. நீங்க செஞ்ச நல்ல காரியத்தை கூட தப்பா சித்தரிச்சு உங்க பேரை கெடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த 6 பேர் கொண்ட நபர் ஒரு புயல் மாதிரி வந்து உங்க எதிரிகளை எல்லாம் வேரோட சாய்க்க போறார். இது ஏதோ படத்துல வர்ற மாதிரி கதை இல்ல. உங்க ஜாதகத்துல இப்ப அமைஞ்சிருக்கிற கிரகங்கள் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அசுர பலத்தை கொடுத்திருக்கு. உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் இப்ப உங்களை பார்த்து பயப்பட போறாங்க. அவங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் அவங்களுக்கே ஒரு பெரிய தண்டனை கிடைக்க போகுது. நீங்க எதையும் செய்ய வேண்டாம், அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க. உங்களுக்கான நியாயத்தை இந்த பிரபஞ்சம் ரொம்ப அழகா செஞ்சு முடிக்கும். இத்தனை வருஷமா ராத்திரி ஆனா தூக்கம் வராம விடிய விடிய யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நாளைக்கு விடிஞ்சா என்ன பிரச்சனையை சந்திக்கணுமோ, யார் மூஞ்சில முழிக்கணுமோன்னு ஒரு விதமான பயம் உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த மனக்கவலை எல்லாம் இனிமே பனி போல விலகிடும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. அந்த 6 நபர் உங்களுக்கு கொடுக்க போற ஆதரவு உங்க மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை காயங்களுக்கும் ஒரு மருந்து அமையும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது ரொம்ப அசால்பா சமாளிக்கிற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வரப்போகுது. யாருக்காகவும் நீங்க இனிமே தலை குனிய வேண்டாம், யாருக்கிட்டையும் போய் கையேந்த வேண்டாம். உங்க சொந்த கால நீங்க கம்பீரமா நிக்க போறீங்க. உங்க முகத்துல ஒரு புது சிரிப்பு நிரந்தரமா இருக்க போகுது. சில நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உதவி கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்க வாழ்க்கையில இந்த ஜூன் 15க்கு மேல அச்சு கிசகாம நடக்க போறது. அரசாங்க விஷயமா ஏதாவது காரியமாக வேண்டி இழுத்தடிச்சிட்டு இருந்தா அது இப்போ எந்த ஒரு தடங்களும் இல்லாம உடனே முடிஞ்சிடும். பேங்க் லோன் இல்லைன்னா ஏதாவது மானியம் கிடைக்க வேண்டி காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆர் அப்படிங்கிற நபர் அதுக்கு ஒரு முக்கிய அதிகாரியா கூட இருக்கலாம், இல்லைன்னா அதை முடிச்சு கொடுக்கற ஒரு இடைத்தரகரா கூட இருக்கலாம். அவரு மூலமா உங்க கைக்கு அந்த பணம் வந்து சேரும்போது உங்களுக்கு இருக்கிற அத்தனை கடனும் அடைப்பட்டு நீங்க ஒரு பெரிய கடன்காரன் அப்படிங்கிற முத்திரையில இருந்து முழுசா வெளியே வர போறீங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்க போகுது. உங்களை வேண்டான்னு சொன்னவங்க எல்லாம் இனிமே உங்களை தேடி வர போறாங்க. பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அவங்க படிப்பு வேலைன்னு எப்படி அமைய போதோன்னு ஒரு பயம் உள்ளுக்குள்ள எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைகளும் படக்கூடாதுன்னு ராப்பகலா உழைக்கிற உத்தமர்கள் நீங்க. ஆனா அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஏணிப்படியா மாறப்போறார். அவர் மூலமா உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய கல்வி வாய்ப்போ அல்லது அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அளவுக்கு ஒரு சிறப்பான வேலையோ ரொம்ப சுலபமா கிடைக்க போறது. உங்களை விட உங்க வாரிசுகள் ரொம்ப பெரிய நிலைமைக்கு வந்து உங்களை பெருமைப்படுத்த போறாங்க. உங்க குடும்பத்தோட தலைவிதியே உங்க பிள்ளைகள் மூலமா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக போகுது. அதே மாதிரி நீங்க ரொம்ப நாளா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த ஒரு சின்ன சேமிப்பு அல்லது எங்கேயோ ஒரு மூலையில யாருக்கும் தெரியாம வாங்கி போட்ட ஒரு சின்ன இடம் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கண்ணு முன்னாடி கொடுக்க போகுது. அந்த 6 பேர் கொண்ட நபர் அந்த இடத்தோட மதிப்பை பன்மடங்கு உயர்த்தி உங்களுக்கு ஒரு பெரிய தொகையை கைமாத்தி விட போறார். இதுல எந்த ஒரு தடங்களும் இல்லாம முழு லாபமும் நேரடியா உங்க கைக்கே வந்து சேரும். இது வரைக்கும் 100 ரூபாய்க்கு கூட மத்தவங்களை எதிர்பார்த்து கஷ்டப்பட்டவங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் புரள போகுது. வரப்போற பணத்தை எப்படி முதலீடு பண்றதுன்னு நீங்க யோசிச்சு திணற அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை ரொம்பவே அசுர வளர்ச்சி அடைய போகுது. உங்களோட ஆரோக்கியத்துல இன்னொரு முக்கியமான மாற்றமும் வரப்போகுது. உடம்புல ஒரு தெம்பே இல்லாம எப்ப பார்த்தாலும் ஒரு அசதியாவே உணர்ந்திருப்பீங்க. சின்ன சின்ன வேலை செஞ்சா கூட உடனே சோர்வு வந்துடும். ஆனா இந்த ஜூன் 15க்கு மேல நடக்கிற கிரக மாற்றம் உங்களுக்குள்ள ஒரு புதிய சக்தியை கொடுக்க போகுது. அது 6 நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற சந்தோஷமான செய்திகள் உங்க மனசை லேசாக்கி உடம்புக்கு ஒரு புது சுறுசுறுப்ப அப்படியே அள்ளி கொடுக்க போகுது. நீங்க பாக்குறதுக்கே 10 வயசு குறைஞ்ச மாதிரி அவ்வளோ இளமையா ஒரு புது பொலிவோட மாற போறீங்க. உங்க முகத்துல இருக்கிற அந்த ஒளிய பாக்குற எல்லாரும் எப்படி இவ்வளவு பிரகாசமா மாறினீங்கன்னு ஆச்சரியப்பட்டு உங்ககிட்டயே வந்து கேட்க போறாங்க. உங்க வாழ்க்கையில நடந்த அத்தனை கசப்பான சம்பவங்களையும் வந்துட்டு இப்போ நீங்க ஒரு புது மனுஷனா உள்ள வர போறீங்க. இது வரைக்கும் நீங்க கொடுத்த விலை ரொம்ப அதிகம். உங்க நேர்மைக்காகவும் மத்தவங்களுக்கு செஞ்ச உதவிக்காகவும் நீங்க பட்ட அவமானங்கள் வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசு. ஆனா பிரபஞ்சம் உங்களுக்கான நியாயத்தை இப்போ தராசத்துல வச்சு அளந்து கொடுக்க போகுது. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா நீங்க அடைய போற அந்த 3வது மிகப்பெரிய சம்பவம்
உங்க சொந்த பந்தங்கள், ஊர் ஜனம் மத்தியில உங்களை ஒரு மகாராஜா மாதிரி சிம்மாசனத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. நீங்க எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல நீங்க சொல்லும் சொல்லுக்கு ஊரே கட்டுப்படுற அளவுக்கு ஒரு பெரிய அதிகாரமும் அந்தஸ்தும் உங்களை தேடி வரப்போகுது. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இத்தனை நாள் இல்லாத அதிர்ஷ்டம் இப்போ மட்டும் எப்படி திடீர்னு வரும்னு. இதுல எந்த ஆச்சரியமும் இல்லைங்க. ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு மனிதனுக்கு நடக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் நவகிரகங்கள் தான் ஒரு காரணம். இத்தனை வருஷமா உங்களை ஒரு இருட்ட அறையில அடைச்சு வச்சிருந்த கிரகங்கள் இப்போ அந்த கதவை உடைச்சு உங்களை வெளிச்சத்துல கொண்டு வரப்போகுது. அந்த வெளிச்சத்தை உங்களை நோக்கி திருப்புற ஒரு கருவியாதான் அந்த ஆர் அப்படிங்கிற நபர் வரப்போறார். நினைக்கிற மாதிரி அவரு சும்மா வந்துட்டு போற ஆள் கிடையாது. உங்க ஜாதகத்துல இப்போ நடக்கிற கிரக மாற்றத்தின் ஒரு நேரடி பிரதிபலிப்பு தான் அவர். அவர் கொடுக்க போற அந்த வாய்ப்பு நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களை எல்லாம் ஒரு நொடியில காத்துல பறக்க வைக்க போகுது. ரொம்ப நாளா ஒரு வண்டி வாங்கணும், சின்னதா ஒரு வாகனமாவது வாங்கி குடும்பத்தோட சந்தோஷமா வெளியே போகணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுவும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ரொம்ப சீக்கிரமே நடக்க போகுது. இன்னொரு பக்கம் நீங்க கலைத்துறையிலயோ அல்லது மீடியா சம்பந்தப்பட்ட துறையிலயோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பொற்காலம். இதுவரைக்கும் எவ்வளவோ திறமை இருந்தும் சரியான வாய்ப்பு கிடைக்காம ஒரு ஓரமா முடங்கி படந்த உங்களுக்கு அந்த 6 நபர் மூலமா ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. உங்களை அடையாளம் கண்டுக்க ஒரு பெரிய மேடை உருவாகும். உங்க முகம் ஊரெல்லாம் தெரிய போகுது. எல்லாரும் உங்களை பத்தி பெருமையா பேசுற அளவுக்கு ஒரு பெரிய பிரபலம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க படைப்புகள் எல்லாமே மக்கள் மனசுல ஆழமா பதிய போகுது. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வேலை வாங்கினவங்க எல்லாம் இப்போ உங்களுக்காக காத்து கிடைக்கிற அளவுக்கு உங்க நிலைமை தலைகீழா மாறப்போகுது. இது அத்தனையுமே உங்க விடாமுயற்சிக்கும் நீங்க இத்தனை காலமா சிந்திய வியர்வைக்கும் கிடைக்க போற தகுதியான சன்மானம். உங்க சொந்தக்காரங்க மத்தியில எப்பவுமே உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும். விசேஷ வீடுகளுக்கு போனா கூட யாரும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம கிட்ட பணம் இல்லையே ஏக்கம் உங்களை ரொம்பவே மாட்டி எடுத்திருக்கோம். இனிமே அந்த மாதிரி விசேஷங்களுக்கு நீங்க போகும்போது அந்த இடத்துல நீங்க தான் ரொம்ப முக்கியமான நபரா இருக்க போறீங்க. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு உயர்த்தி விட போறாருன்னா நீங்க 4 பேருக்கு அள்ளி கொடுக்கற அளவுக்கு உங்க நிலகம் நாரப்போகுது. சொந்தக்காரங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பு வரப்போகுது. உங்களை தள்ளி வச்ச உறவுகள்லாம் இப்போ உங்ககிட்ட ஒட்டி உறவாட போட்டி போட போறாங்க. இது எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி நடக்கும்போது நீங்க கடந்து வந்த பாதையை நினைச்சு பார்த்து உங்களுக்கே ஒரு பெரிய மன திருப்தி ஏற்படும். வயசானவங்களுக்கு இருந்த பல வருஷ தீராத நோய்கள்லாம் இந்த காலகட்டத்துல காணாமல் போக போகுது. ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம கஷ்டப்பட்டவங்க கூட இப்போ எழுந்து சுறுசுறுப்பா நடமாட ஆரம்பிப்பாங்க. அந்த 6 நபர் மூலமா கிடைக்கப்பெற ஒரு சரியான வைத்தியமோ அல்லது ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனையோ அவங்க உடம்புல ஒரு பெரிய அற்புதத்தையே செய்ய போகுது. மருந்து மாத்திரைக்கு செலவு பண்ணியே ஓடாய் போன உங்க சேமிப்பு எல்லாம் இனிமே உங்க வீட்டு உபகாரியங்களுக்காக பயன்பட போகுது. உடம்பு ஆரோக்கியம் திரும்பும் போது மனசுல ஒரு பெரிய நிம்மதி வந்து சேரும். வீட்டுல எப்பவுமே ஒரு கலகலப்பான சூழ்நிலை உருவாகும். பிள்ளைங்க பேரன் பேத்திகளோட ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசி பழைய காலத்து மகிழ்ச்சியான நிலைமைக்கு உங்க வீடு முழுமையா மாற போகுது. இந்த ஆர் அப்படிங்கிற நபர் வெறுமனே கையை வீசிட்டு உங்க வீட்டுக்கு வரப்போறது இல்ல. அவர் கையில ஒரு முக்கியமான பத்திரமோ இல்ல ஒரு சுப செய்தியோ இருக்க போகுது. அது ஒருவேளை உங்க வாழ்க்கையே மாத்த போற ஒரு உயிலா இருக்கலாம், இல்லனா ஒரு பெரிய தொழில் சம்பந்தப்பட்ட காகிதமா இருக்கலாம். அந்த நிமிஷம் உங்க தலையெழுத்து மொத்தமா மாறப்போகுது. நீங்க இத்தனை வருஷமா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய இழப்பீடு மாதிரி அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனிமே நீங்க வெயில நடந்து கஷ்டப்பட்டு போனதெல்லாம் மாறி சொந்தமா ஒரு பெரிய வாகனம் வாங்கி கெத்தா இறங்க போறீங்க. அந்த அளவுக்கு அந்த 6 நபர் கொண்டு வர விஷயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. உங்க குடும்பத்து மேல பல வருஷமா இருந்த ஒரு பெரிய திருஷ்டி இப்போ முழுசா கலந்து விழப்போகுது. யாரோ செஞ்ச சூனிய மாதிரி உங்க வீட்டுல எந்த நல்ல காரியமும் நடக்காம எப்ப பார்த்தாலும் தடங்களாவே இருந்திருக்கும். ஆனா அந்த 6 நபர் உங்க வீட்டு வாசற்படியை மிதிக்கும் போதே உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை இருட்டும் கெட்ட சக்திகளும் காணாம போயிடும். அவர் ஒரு நடமாடும் தெய்வமா உங்க வாழ்க்கையில வரப்போறார். உங்க குலதெய்வம் தான் அவர் ரூபத்துல வந்து உங்களுக்கு வழிகாட்டுதுன்னு நீங்க சீக்கிரமே உணர்ந்துக்குவீங்க. இனிமே உங்க வீட்டுல எப்பவும் ஒரு தெய்வீகமான வாசனை கமல் ஒரு கோவில் மாதிரி ரொம்பவே ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாக போகுது. உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் இப்போ கண்ணீர் விட போறாங்க. உங்களை ஏமாத்தி உங்க பணத்தை பறிச்சவங்க அவங்களாவே வந்து உங்ககிட்ட மண்டிட்டு மன்னிட்டு கேக்குற அளவுக்கு காலம் ரொம்பவே சொல்லல போகுது. மிதுன ராசிக்காரங்க என்னைக்குமே ஒருத்தருக்கு கெடுதல் நினைக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு சென்ற துரோகத்துக்கு இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு சரியான பாடம் புகட்ட போகுது. அந்த 6 பெயர் கொண்ட நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய சமூக அந்தஸ்து
உங்களை அநியாயம் செஞ்சவங்க முன்னாடி ஒரு பெரிய ராஜாவா நிறுத்தி வைக்க போகுது. நீங்க அமைதியா சிரிச்சுட்டே அவங்கள கடந்து போவீங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி அவங்கள மாட்டி எடுக்க போகுது. உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் ரொம்பவே பிரகாசமா மாறப்போகுது. அவங்க பொட்டதெல்லாம் புலங்கும். அவங்க படிக்கிற இடத்துலயா இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துலயா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பேர் வாங்கி உங்களுக்கு பெருமை தேடி தருவாங்க. நீங்க அவங்களுக்காக சேர்த்து வைக்கணும்னு கஷ்டப்பட வேண்டாம். உங்களுக்கே தெரியாம அவங்களுக்கான ஒரு பெரிய சொத்து உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. அந்த ஆறுநதர் உங்க குடும்பத்துல ஒருத்தரா மாறி பல தலைமுறைக்கு தேவையான ஒரு வழிகாட்டுதலை செஞ்சுட்டு போவார். இது நீங்க முழுசா நம்பலாம். உங்க மனசுக்குள்ள இருந்த அத்தனை காயங்களும் இப்போ முழுசா ஆறப்போகுது. இனிமே உங்க கண்கள்ல வர்றது எல்லாமே சந்தோஷ கண்ணீரா தான் இருக்கும். இது ஒரு மிக முக்கியமான காலகட்டம். நிறைய பேரு உங்க மனக்குறைகளை கொட்டி தீர்த்திருப்பீங்க. இவ்வளவு நமக்கு ஒரு விடிவு காலம் வரும்னு ஏங்கி கவிச்ச அத்தனை பேருக்கும் இந்த ஜூன் 15 ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா கிடைக்க போற நன்மைகளை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் ஏதோ ஒரு மந்திரவாதி மாதிரி உங்க வாழ்க்கையில புகுந்து அத்தனை பிரச்சனைகளையும் ஒரே நொடியில சுக்குநூறா உடைக்க போறார். நீங்க ரொம்ப நாளா நம்பி ஏமாந்த ஒரு விஷயம் இப்ப உங்களுக்கு சாதகமா திரும்ப போறது. உங்களை வேண்டாம்னு தூக்கி எரிஞ்சவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய ராஜாவா பெத்தா வாழ போறீங்க. பல வருஷமா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருந்துட்டே இருக்கும். நம்ம குடும்பத்தை எப்படி கரையேத்த போறோம், நாளைக்கு பசங்க எதிர்காலம் என்ன ஆறுமோன்னு ராப்பகலா தூங்காம கண்ணீர் விட்ட நாட்கள் இனிமே உங்க வாழ்க்கையில வரவே வராது. உங்க கையில காசு இல்லைன்னு உங்களை அசிங்கப்படுத்தின சொந்த பந்தம் எல்லாம் இனிமே உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போறாங்க. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க பொருளாதாரத்தை அவ்வளவு தூரம் உச்சிக்கு கொண்டு போக போறார். அவர் கொடுக்க போற ஒரு சின்ன ஆலோசனை அல்லது அவர் செய்ய போற ஒரு பெரிய உதவி உங்க கையில பணத்தை நிரப்பி நெளிய வைக்க போகுது. வட்டி கட்டி ஓடாய் போன உங்க வாழ்க்கை இனிமே வாஜபோகமா மாறப்போகுது. உங்க தொழில்ல உங்களுக்கு எதிரா சரி செஞ்சவங்க, உங்களை ஒழிக்கணும்னு திட்டம் போட்டவங்க எல்லாரும் இப்போ அவங்க வெட்டின புள்ளியில அவங்களே விழப்போறாங்க. நீங்க யாரையும் பழி வாங்க வேண்டாம். உங்களுக்காக அந்த வேலையை கிரகங்களே செஞ்சு முடிச்சிடும். இந்த ஆறு நபர் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாரனா இருந்து உங்களை இருக்கிற கெட்ட சக்திகளை எல்லாம் அடிச்சு விரட்ட போறார். நீங்க எந்த வேலையை தொட்டாலும் அதுல ஒரு பெரிய வெற்றி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. முக்கியமா வியாபாரம் பண்றவங்களுக்கு உங்க கடையில வியாபாரம் சும்மா கிச்சுக்க போகுது. சரக்கு வாங்க நேரம் இல்லாம அவ்வளவு பிஸியா உழைக்க போறீங்க. அந்த அளவுக்கு பணம் வேலை உங்க வீட்டுல பொட்ட போகுது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளா இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே காத்துல பறந்துடும். ரொம்ப நாளா ஒரு சரியான வைத்தியம் கிடைக்காம கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த ஆறு நபர் மூலமா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். உங்க முகத்துல ஒரு புது தேஜஸ் வரப்போகுது. உங்களை பாக்குறவங்க எல்லாம் எப்படி இவ்வளவு இளைஞயா மாறினீங்கன்னு ஆச்சரியப்பட்டு கேட்க போறாங்க. உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்த மனக்கசக்கு எல்லாம் நீங்கி ஒரு பெரிய சந்தோஷம் பிறக்க போகுது. வீட்டுல எப்பவும் சிரிப்பு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். இந்த சந்தோஷத்தெல்லாம் நீங்க முழுசா அனுபவிக்க போற காலம் வந்துடுச்சு. இந்த 2026 வருஷத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலம் அமைய போகுதுன்னு நான் உறுதியா சொல்றதுக்கு முக்கிய காரணனே இப்போ ஏற்பட்டிருக்கிற அந்த குரு பெயர்ச்சி தாங்க. குரு பகவானோட பார்வை உங்க ராசி மேல முழுமையா விழுந்திருக்கிற இந்த அற்புதம் நடக்கிற நேரத்துலதான் அந்த அப்படிங்கிற நபர் மூலமா இந்த 3 மிகப்பெரிய சம்பவங்களும் உங்க வாழ்க்கையில அரங்கேற போகுது. இது ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக காத்துல சொல்ற வார்த்தை கிடையாது. கிரகங்களில் எல்லாம் உங்களுக்கு சாதகமா அணிவகுத்து நிக்கிற இந்த நேரத்துல நடக்க போற நிதர்சனமான உண்மை. உங்க கஷ்டங்கள் எல்லாம் காக்கோட காத்தா கறந்து போக போகுது. உங்க கண்ணீர் எல்லாம் இனி சந்தோஷ கண்ணீரா மட்டுமே தான் இருக்கும். நீங்க நினைச்சது எல்லாமே எந்த தடையும் இல்லாம ரொம்ப சுலபமா நடக்க போகுது. இனிமே வரும் ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கான விடியல் தான். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான அத்தனை அதிர்ஷ்ட கதவுகளையும் திறந்து வச்சுட்டு காத்துட்டு இருக்கு. உங்க மனசை எப்பவும் போல ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. உங்க குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வரப்போற இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை எந்த தயக்கமும் இல்லாம முழுமையா அனுபவிக்க தயாராகுங்க. இந்த மனசுக்கு நிறைவான நல்ல செய்தியை உங்க சொந்த பந்தங்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமானவங்க எல்லார்கிட்டையும் மனதார பகிர்ந்துக்குங்க. அவங்களும் இதனால பெரிய அளவுல பயனடையட்டும். இந்த விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறம் உங்க மனசுக்குள்ள தோணுன உணர்வுகளை கண்டிப்பா நம்மளோட பகிர்ந்துக்குங்க. அதை படிக்க நான் ரொம்ப ஆவலா பாத்துட்டு இருக்கேன். நம்ம ஜாதக ரகசியம் குடும்பத்தோட எப்பவுமே தொடர்ந்து இணைந்து இருங்க. இது போல உங்க வாழ்க்கைக்கு தேவையான பல நல்ல விஷயங்களை நான் தொடர்ந்து உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். நன்றி.
மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.